ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஷன் டைம்ஸ். இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த ஷார்ட்ஸோட ப்ளூப்பர்ஸ் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ எப்படி இன்ட்ரோ சூப்பராக, இதுக்காகவே ஒரு லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் நான் போடுறதுக்கு என்னென்னலாம் அங்கே நடந்துச்சோ, ஸோ அந்த ஃபன்னியான விஷயத்தை தான், ஃபன்னியான விஷயம் இல்லை, ஸோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்னடா அடிக்கடி இந்த பாட்டே சும்மா போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பாட்டை போட்டு தான் அப்படியே கொஞ்சம் சமாளிக்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன். ஸோ என் தம்பி வந்து ஃபோன் கேட்குறான். ஃபோனா அப்படின்னு நான் கேட்குறேன். ஃபோன்லாம் தர முடியாது அப்படி. ஓகே, அப்போ வந்து மறுபடியும் போயிட்டுருக்கேன். ஏன்னா எது நம்ம கரெக்டாக வருமோ அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ தான் ஒன்ஸுக்கு 3 டைம்ஸ், 1க்கு 2-3 வாட்டி நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் தன்னை தானே அடிச்சுக்க மாட்டான். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் என்ன அடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த சவுண்டு கேட்குறதுக்காக நல்லா ஓங்கி நானே அடிச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த வெளியே அந்த சவுண்டு வரும்னு சொல்லிட்டு அந்த மீனில் பார்த்த மாதிரி அழுதுருவேன். அந்த மாதிரி தான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். அழுதேன், அதை போட்டால் கொஞ்சம் அப்படி இப்படியே ஆகிடுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, அடிக்கடி இடையில கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மறந்து போயிடுச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே மறுபடியும் நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சப்ஸ்கிரைபர் மைண்ட் வாய்ஸ் தானே ஞாபகம். ஓகே, ஏன்டா ஏசி போடுறோம்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஃபேன் போட்டால் சத்துக்கு எங்கன்னா தான் ஏசி போட்டேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் இப்போயே கேட்குது. கப்பல் வியாபாரி போடா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தம்பி கேரக்டர் தான். அந்த முடியை அப்படி பண்ணால் எனக்கே காமெடியாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுற, தம்பி கேரக்டர்னால பண்ணி தான் ஆகணும். திரும்ப ஸ்கிரிப்டை மறந்து போய் அண்ணா அண்ணா என் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் டே அண்ணா ஃபோன் தடா அப்படின்னு சொல்கிறேன். அடிக்கடி நான் மறந்து போயிடுறேன். அதான் அந்த கால் ஆட்டுறது அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். மறந்துட்டேன். ஸோ அந்த நோட் எடுத்து பார்க்குறேன், அடுத்து என்ன சொல்லலான்னு. ஸோ இந்த நோட்டு என்ன நோட்டு தானே பார்க்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லை, 9th மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட்டுங்க. அது வச்சு அதில் வந்து எழுதிட்டுருக்கேன். 9th முடிய போதே, மேக்ஸ் ஹோம்ஒர்க் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நோட் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நேரம் அப்படியே அடிக்கிற மாதிரி தான் அந்த இது என்னது, ஃபோன் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அடிக்கிறேன். அது எப்படியும் ஒரு 3 டைம் பண்ணியிருப்பா. அதான் அகெயின் சும்மா போட்டு விட்ருக்கேன். ஏன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ அகெயின் சும்மா போட்டு அடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ அடி வாங்குற மாதிரி இப்போ தாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. 1 2 3 அடிய பார்த்தது இல்லையா, பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்க. பட்டார்னு விழுந்துச்சுங்க அப்படியே கண்ணத்திலே. அப்படியே ஒன்று அந்த இடம் அப்படியே எரியுது, வலிக்கிறது செம்மையாக எரியுது. அப்படியே அழுவுறதை பார்த்தா எனக்கு மைண்ட் வாய்ஸ் ஒன்று போகுது மறுபடியும். இந்த இடம் தான் கொஞ்சம் மோசமான இடம். எல்லாம் கொஞ்சம். ஸோ என்னன்னா அந்த லேடி கிட்ட அம்மா கிட்ட போடுறதுனால அப்படி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் பயந்துடாதீங்க. ஸோ இன்னும் ஏன்டா தம்பி அடித்த அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்டா தம்பி அடித்த உன் தம்பி அடித்த என் தம்பி தானே அடிச்சன்ற மாதிரி இருக்குது. ஏன் சிரிக்கிறேன்னா, அந்த முடி இப்படி லைட்டாடி தூக்கி விட்டும்போது ஃபுல் முடி தெரிஞ்சிருச்சா. ஸோ லைட்டாக தான் கொஞ்சம் அழகில் 100% லைட்டாக 99% குறைஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மாமா ஆயுதம். ஓகே, ஸோ இப்போ எதுக்கு நான் சைடு போடுறேன்னா, உருட்டுக்கட்டை எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். அதுக்கு பதிலாக சீப்பு தான் கிடச்சிது. ஸோ சீப்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சீப்பே வச்சுக்கிட்டேன். அதான் கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் எங்கள் அம்மாட்ட சப்பாத்தி கட்டையில் அடி வாங்குறதுன்னு அடுத்த வீடியோவை போடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்மையாக ஒரு வீடியோ வரப்போகுது, தரமான சம்பவம் மட்டும் காத்திருக்கு. ஸோ எல்லாம் இப்போயே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and subscribe for my channel. Bye.